காலையிலே நான் இந்த கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் பொழுது என்னுடைய தொலைபேசி எடுத்து நான் பார்த்துக் கொண்டிருந்தேன். இன்று ஜனாதிபதி வருகை தரும் இந்த கூட்டத்துக்கு என்ன நடக்குது என்று மோனூரில் லைவ்ல போனது. அதை பார்க்கும் பொழுது அந்த பொதுமக்களை காட்டும் பொழுது அதில் இந்த பொதுமக்கள் எல்லாம் இப்படி மொத்தம் மூடுறார்கள், சீரி எடுத்து இப்படி மூடுறார்கள், இப்படி மாஸ்க் போட்டிருக்கிறார்கள், இப்படி கையால மறைக்கிறார்கள். என்ன விஷயம் என்று சொன்னால் கட்டாயப்படுத்தி கூட்டங்களுக்கு ஆக்களை கொண்டு போனால் கேமரால பதிகிறதுக்கு விருப்பம் இல்லை. ஜனாதிபதியோட கூட்டத்திலே நான் சந்தோஷமாக சென்றிருந்தால் கேமரா என்னை பார்க்கும் பொழுது நான் சிரிச்சவுத்தர இருப்பேன். நானே என்னோட துண்டை எடுத்து மொத்தம் மறைக்க வேண்டும். இன்று ஜனாதிபதியுடைய கட்சிக்கு மட்டக்களப்பு மாவட்டத்திலே ஆதரவு மிகவும் குறைவாக இருக்கின்றது. எங்களுக்கு போட்டியே இல்லை. நான் கேள்விப்பட்டனால் டிஎம்விபி கட்சியை சேர்ந்தவர்களும் இம்முறை வேட்பாளர் போடுறதுக்கு 7வது கட்டத்திலே ஓடி தீர்ந்து இறுதியாக ஒருவரை போட்டிருக்கிறதாக கேள்விப்பட்டதான். அது இனி பிள்ளையாருடைய கதையை சரி 90 நாள் ஆள உள்ள போட்டிருக்க இந்த காலையில செய்தியில வந்திருக்கின்றது. அவர் செய்த பல விடயங்களை பற்றி எங்களுடைய சிறுநேசன் சார் அவர்கள் சொன்னதால நான் 3 பதிலை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை.